கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம வந்து தீர்க்கதரிசனத்தை பற்றி பார்த்தோம், தீர்க்கதரிசிகளை பற்றி பார்த்தோம். உண்மையான தீர்க்கதரிசிகள், பொய்யான தீர்க்கதரிசிகள் அப்படின்ட்டு, கள்ள தீர்க்கதரிசிகள்ன்ட்டு பார்த்தோம். அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கள்ள தீர்க்கதரிசிகள் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஒருவரை ஒருவர் இடல் உண்டாக்குவார்கள், ஒருவரை காட்டி கொடுத்து ஒருவருக்கு ஒரு பகைப்பார்கள். அது மட்டும் இல்லை, அக்கிரமம் மிகுதியான அநேகருடைய அன்பு தணிந்து போகுது. கள்ளத்திற்கு எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் இல்லையா, அப்போது அவருடைய அன்பு தணிந்து போகுது. அதனால் முடிவு பரிந்துரை ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்குது. மற்ற 24:10-11 சரிங்களா. ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகங்கள் சகல ஜாதிகளுக்கு சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் பொழுது முடிவு வரும். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம், ஆண்டோட சுவிசேஷம் வந்து உலகம் பூமியில் எல்லா இடத்துலையும் ஜாதிகளுக்கு சாட்சியாக பிரசங்கிக்கப்படுமா. அப்போ தான் முடிவு வரும்னு சொல்லப்பட்டிருக்குது. முடிவு வரும். மேலும் பாழாக்குற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறோம் சிந்திக்க கடவுள். நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலையில் கூடி போக கடவர்கள். வீட்டில் இருக்கும் தன் வீட்டில் எதையும் எடுக்காத இறங்க கடவுள். வயலில் இருக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் தான். ஆனால் கடைசியில் என்ன சொல்கிறாரு, ஓடிப்போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவிக்காதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்தாரது இனி சம்பவிக்கும் மிகுந்த உபத்திரவம்னு உண்டாகுமா. பார்த்திங்களா எவ்வளோ பயங்கரமாக நடக்குதுன்னு. இதெல்லாம் ஏன்னா நம்ம கள்ள தீர்க்கதரிசிகளை நம்புகிறோம். அவங்க வந்து நம்மளை பிரிப்பாங்க. அதனால் நம்ம தேவனுடைய அன்பு இழந்து போகிறோம். அதனால் இது நமக்கு ஆண்டோட கற்பனையில் கையை முடியாமல் போயிடுது. அப்போது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேங்கள். ஏனெனில் கள்ளத்து கிறிஸ்துவரும் கள்ளத்தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்கள் அற்புதங்களையும் செய்வார்கள். பார்த்திங்களா, யார் செய்கிறதுன்னு? நம்ம ஆண்டோட பிள்ளைங்க செய்கிறது மட்டும் செய்யலையா, ஆண்டுடைய அடிச்சூடை பின்பற்றுங்க மட்டும் செய்கிறது கிடையாது. தீர்க்கதரிசிகள் செய்கிறது அடையாளம் அதுவும் கிடையாது. ஆனால் யார் செய்கிறாங்கன்னு பாருங்கள், பெரிய அடையாளம். கள்ள கிறிஸ்துக்களும் கிறிஸ்துவ போல் கள்ள கிறிஸ்துவங்களும் வராங்க, இருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்தாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், இப்போயும் இருக்கிறாங்க. அந்த கள்ள கிறிஸ்துகளும் கள்ளத்துக்கு எழும்பி கூடுமானால் இருந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்துக்கு பெரிய அடையாளங்கள் அற்புதங்களையும் செய்கிறாங்க. வஞ்சிக்கிறதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க, நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. சரிங்களா. அதனால் நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்குள்ளே நம்ம திடமாக இருக்கணும், முடிவு வந்து நல்ல இருக்கணும். அது மட்டும் இல்லை, மின்னல் கிடைக்கிறது தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல் மனுஷக்குள்ள வருகையும் இருக்கும். பின்னோ எங்கேயோ அங்கே கழுவுகிறது கூடும். அந்நாட்களில் உபத்திரம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியக்கூடாது இருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். பார்த்தீங்களா என்னென்ன அடையாளம் ஆண்டவர் கொடுக்குறாருன்னு. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். சரிங்களா. அப்போ நம்மளாம் என்ன செய்யணும், அதுக்கு முன்னாடியே நம்ம தயாராகிடணும். நம்ம வந்து ஆண்டவருக்குடைய பிள்ளையா, அவரோட கற்பனை கை கொள்வலாய், அவரோட தூதரை மதிக்கலாய், வானத்தின் மறுமுனை கொண்டு அவர் தூரெல்லாம் செல்லாம் ஒன்று சேர்ப்பாங்க. அதனால் நம்ம யாரையும் நம்பக்கூடாது, கள்ளத்துக்கு நம்பக்கூடாது. கள்ள கிறிஸ்துக்கள் வருவாங்க, அவங்கள நம்பக்கூடாது. நம்ம குடும்பங்களை பிரிக்கிறவங்கள நம்பக்கூடாது. இந்த மாதிரி இந்த காரியங்களெல்லாம் பயங்கரமாக சொல்லப்பட்டிருக்குது. வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளை ஒழிந்து போவதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், ஒரு வார்த்தை ஒன்று கூட ஒழிந்து போவதில்லையும். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். சரியா. தீர்க்கதரிசிகளில் உண்மையான தீர்க்க வார்த்தைகளை நம்ம நம்பி அதன்படி நம்ம நடக்கணும். அதுதான் நம்மளுடைய வேலை. கர்த்தர் பாதுகாப்பாராக. அது மட்டும் இல்லை, சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லுது. சுவிசேஷன் வரணும்னா என்னென்ன, இயேசு கிறிஸ்துவை பற்றி உலகமெங்கும் போய் என்ன செய்யுது, பிரசங்கம் பண்ணுறது, அவங்கள்ட்ட சொல்கிறது. அதுதான் சுவிசேஷன். சுவிசேஷகன் சொன்னாலே தேவனுடைய சுவிசேஷத்தை உலகெங்கும் பறைசாற்றுறவன் தான் சுவிசேஷன். அதை எடுத்து சொல்கிறது. வீடு வீடாக, கிராமமாக, பட்டணங்கள் தோறும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன் சொல்லுவான். அதுதான் யார், சுவிசேஷகன். அவனுடைய பாதங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டது. ஏன்னா அவனுடைய அந்த இடத்த சொல்லி ஆண்டோடைய பற்றி சொல்லுவான். அவன் சாட்சியாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ அவங்க தான் யார், சுவிசேஷகன். சுவிசேஷகன் வந்து ரொம்ப முக்கியமான ஆள். ஏன்னா தேவனுடைய வசனத்தை அப்படியே கொண்டு போய் ஜனங்க மத்தியில் சேர்க்குறதுனா
சுவிசேஷகனால சுவிசேஷக வரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். எல்லாரால முடியாது அந்த மாதிரி வரத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு. அதுக்குன்னு ஆண்டவர் என்ன செய்வார், ஒரு சிலர் அபிஷேகம் பண்ணியிருப்பார். அவங்க தான் அந்த மாதிரி தைரியமாக போல்டாக போயிட்டு என்ன செய்ய முடியும், சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். சுவிசேஷத்தை போல்டாக அறிவிக்கிறாங்கன்னா அது யாரால் முடியும், அந்த ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த அதிகாரம். அதை வச்சு தான் அவங்க சுவிசேஷத்தை பகிரங்கமாக செய்வாங்க, அறிக்கையிடுவாங்க, பகிரங்கமாக சொல்லுவாங்க. சுவிசேஷத்துக்காக பயப்பட மாட்டாங்க, தன்னுடைய ஜீவனையும் கொடுப்பாங்க சுவிசேஷத்துக்காக, ஆண்டவருக்காக. நிறைய பேர் அவங்கள பிடிச்சி அடிப்பாங்க, சுவிசேஷனை பிடிச்சி அடிப்பாங்க. ஏன் நிறைய நேரத்தில் நடந்துருக்குது, அடிப்பாங்க, உதைப்பாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவங்கள பாதுகாப்பார், அவங்களுடைய ஜீவன் தப்பு வைப்பார். மட்டும் இல்லை, அப்படி ஜீவனே போனாலும் என்ன செய்ய மாட்டார், அதை பொருட்படுத்தாமல் அவருடைய ராஜ்யத்துக்கு அவங்கள அழைத்துக் கொள்வார். ஏன்னா சுவிசேஷம் தான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஏன்னா ஆண்டோடைய எல்லாவற்றையும், அற்புதங்கள், அடையாளங்களோட பிறப்பு, இறப்பு, எல்லாவற்றையும் எல்லா இடங்களிலும் கொண்டு செல்கிற ஒரே துருப்பு சீட்டு அது சுவிசேஷம் தான். மேன்மையான ஒரு வரம் அது. இந்த வரத்தை நம்மெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். நம்மளும் தைரியமாக செய்யணும், சுவிசேஷத்தை பற்றி அறிவிக்கணும். ஆண்டவர் இதை விரும்புகிறார், சுவிசேஷத்தை அறிவிப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அதை சுவிசேஷனுடைய வரம், அவனுடைய வேலை அதுதான். சுவிசேஷன் சொல்கிறது தான் சுவிசேஷனுடைய வேலை. இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன் சொல்லணும், போதிக்கணும். அவன் வெட்கப்படக்கூடாது, வெட்கம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் அவன் சாட்சியாக நிற்கணும். அப்போ தான் அவனுடைய சாட்சி நிற்கப்படும். அது மட்டும் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவன் அவன் இருப்பான். இல்லைனா அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி கிடையாது. இயேசுவை பற்றி ஒரு அறிவிக்கலைன்னா அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லை. யார் யார் அறிவிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே ஆண்டோடைய பிள்ளை, அவங்க எல்லாமே சுவிசேஷம். அதனால தான் ஆண்டவர் சீச்சர்களை ஏற்படுத்தி அவங்கள எருசலேம், யூதேயா எங்கேயும் போய் என்ன செய்தி பிரசங்கம் பண்ணு, என்னை பற்றி சொல்லுன்னு சொல்லிட்டு அவருக்கு அதிகாரம் கொடுக்குறாரு. சர்ப்பங்களை மிதிக்கவும், தேர்களை எல்லாவற்றுக்கும் அதிகாரம் கொடுக்குறாரு. ஏன் அந்த அதிகாரம் கொடுக்குறாருன்னா, சுவிசேஷங்களுக்கு தான் அந்த உரிமை, சீச்சர்களுக்கு தான் அந்த உரிமை கொடுக்குறாரு, கொண்டு போய் சொல்லுன்னு. அதனால் நம்மளும் ஒரு சீஷனாகி, நம்மளும் சுவிசேஷனாகி, நம்மளும் தீர்க்கதரிசி ஆகணும். நம்மளும் என்ன ஆகணும், நம்ம வரங்களில் எல்லாம் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் தான் இந்த வரங்களெல்லாம் நம்மளுக்கு தரும்படியாக ஆண்டவர் என்ன செய்யணும், கெஞ்சி பிரார்த்திக்கணும். நிறையா வரங்கள் இருக்குது. ஏன் பரிசுத்தாவியால் கொடுக்கப்பட்ட 5 வரங்கள் இருக்குது. அதில் ஆண்டவர் யார் யாருக்கு என்னென்ன வரத்தை கொடுக்குறாரோ அந்தந்த வரத்தை நம்ம என்ன செய்யணும், நமக்குள்ளே அதை உரிதாக்கிக்கணும். அப்போஸ்தலர் வரங்குது, அப்போஸ்தலர் வரன்றது ஒன்றா சேர்ந்து ஆண்டவருக்கு அப்படின்னு சேர்த்து அப்போஸ்தலர் ஒரு மேன்மையான சொன்னேன் இல்லையா, பார்ட் 1ல். அந்த மாதிரி அப்போஸ்தலர் வரம், தீர்க்கதரிசி வரன்னு சொன்னேன் இல்லையா, பார்ட் 2ல். அது மாதிரி இப்போ இது சுவிசேஷனுடைய இது. அப்புறம் கள்ள தீர்க்கதரிசிகள், இது பார்ட் 3. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை, வசனங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும், சரிங்களா? எல்லா காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடு தராது. அதனால் நீங்கள் தாராளமாக படித்து பார்க்கலாம், வசனத்துக்கு என்ன செய்யலாம், நிற்கலாம். அவர் தாமே நமக்கு எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்துகிறது. சரி, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு சொன்னதும் அவர் தான். எல்லா காரியங்களும் நமக்கு வெளிப்பாடு கொடுக்குறவரும் அவர் தான். அவர் இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அதுதான் ரொம்ப உண்மையே அதுதான். அவர் இல்லாமல் நம்மளால் எதையும் செய்ய முடியாது. அதனால தான் நம்ம என்ன செய்யணும், சுவிசேஷனுடைய காலம் நம்ம நிற்கணும். சுவிசேஷனை நம்ம என்ன செய்யணும், தைரியமாக போல்டாக நிற்கணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.